ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அலசலை இன்றைய நிகழ்வுகளை பற்றி காண்போம் வாருங்கள். உண்மையில் தமிழகத்தில் 2 திராவிட கட்சியையும் அழிக்கவே முடியாது அப்படின்ட்டு சில பத்திரிகையாளர் சோட போனாங்களா எனக்கு தெரியாது. ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்காங்க சார். அது சரி, உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க சார். இல்லை, இந்த திராவிட கட்சிகள் 67 இருந்து இது ஆட்சி புரிஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதிகமா அதிமுக தான் ஆட்சி இருக்கு. இங்க வந்து திமுக கார நாங்க தான் திராவிடன்ற. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. அவங்க கூட்டணி இல்லாம எப்பயாவது ஜெயிச்சிருக்காங்களா? நல்ல கேள்வி. நான் பதில் சொல்றேன். ஏன்னா உங்க அனுபவத்தை சொல்லுங்க சார். என்னுடைய அனுபவம் 1977 நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். திமுக வந்து 80ல் மகத்தான பெரிய வெற்றி பெறும்னு ஒரு எதிர்பார்ப்புல நின்றாங்க. நேருவின் மகளேவா நிலையான ஆட்சிதா அப்படின்ட்டு. 77ல் பசுங்கன்றும் சின்னத்தில் அண்ணா திமுக ரெட்டலை சின்னத்திலும் அன்றைக்கு பசுவாக இந்திராவும் கன்றாக சஞ்சீவ் காந்தியும் நின்றாங்க. சஞ்சய் காந்தி. அப்போ ஜனதா கட்சி ஏர் உழவன்ல நின்றுச்சு. ஆமா சார். அன்னைக்கு தான் திமுகவின் வீழ்ச்சி தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக வந்தார். 80ல் 118 ஃபார்மேட்ல நின்றாங்க சார். இல்ல சார், அது எதனால? பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஏன்னா எம்ஜிஆர் 2 இடத்துல ஜெயிச்சார். அதை வச்சுதான் இவங்க வந்து அதனால்தான் இவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியும் கலைச்சாங்க. இதை சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப சொன்னாங்க எம்ஜிஆருடைய ஆட்சி கலைச்சோன்னா ரெட்டை அலை மக்கள் 2 சீட்டு குடிச்சிட்டாங்க, நீ எம்ஜிஆருக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லும் போது நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதியுடைய ஆசையை தமிழ்நாட்டு மக்கள் மண்ணெலி போட்டு 130க்கு மேல சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் அந்த 2 கிடைச்சது. அப்ப சட்டமன்ற தொகுதியில எம்ஜிஆர் மகத்தான வெற்றி பெற்றார். அது ஒண்ணு முடிஞ்சுதா? 1984 எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில படுத்துக்கொண்டே ஜெயித்தார். ஆமா சார். 1987ல் அவர் இறக்கும் வரை கருணாநிதியால ஜெயிக்க முடியல. 13 வருஷம் வனவாசம் ஜெயிக்க முடியல. 87ல் பிசி அலெக்சாண்டர் தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்த போதும், ரெட்டப்புறா சேவல் சின்னத்தில் அவர்கள் பிளவுட்ட போதும் 87க்கு அப்புறம் நடந்த தேர்தல். ஆமா, அதுல கருணாநிதி 89ல் சிஎம் ஆனார். ஆமா. எதனால? அதிமுக 2ஆக ஒன்னா இத அப்படி சொல்லிட்டியா வர தெரியுமா? 91ல் ராஜு அசாசினேஷன். ஆமா, அப்பதான் திமுகவுடைய வாக்கு வங்கிய நான் உணர முடிஞ்சது. எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? கேளுங்க. 25%. எஸ், இதுக்கு மேல கிடையாது சார். திமுகவுடைய ஓட்டு வாங்கி 23ல இருந்து 25 தான் சார். இப்ப வந்து ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய ஓட்டு வாங்கி 40க்கு மேல இருக்கிறதுல எந்த டவுட் இல்ல. இப்ப இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் போன 2019ல் திமுக கூட்டணி 51% வாங்கினது. இப்ப அப்படி இப்படி போனா 7%, 45% அப்படியே நிலையா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி சார், அப்ப 2019ல் வந்து திமுக எதிர்கட்சியா இருந்தது, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. ஆன்டி இன்கம்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் வெளியே தெருத்துறானுங்க, கண் எதிரில் பார்க்குறோம். அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சென்ட்ரல்னா நம்மளுக்கு தான், நம்ம விட்ட யாருக்கும் போட மாட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். இன்னொரு கால்குலேஷன் இருக்குது சார். இப்போ வந்து 2004ல் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாஜ்பாய் வந்து இருந்தார். இந்தியா ஒளி இருக்குது. ஆனால் சைனிங். ஆமாம். ஆனால் அப்போ வந்து காங்கிரஸ் வந்து 146 இடமும் பாஜக 139 இடம் தான். ஆனா இங்க வந்து 40 இடம் வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் அப்படி நடக்கும்ட்டு திமுக நினைக்கிறது. கொலேஷன் கவர்மெண்ட் திருப்பியும் நாம் தான் அதுல இருக்க போறோம் சார். இது நடக்குமா நடக்காதா சார்? அதாவது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சார். என்னுடைய கள சூழ்நிலை வச்சு சொல்லுங்க. இல்ல, அதாவது என்னுடைய அனுபவத்துல என்ன பாக்குறேன்னு சொன்னா, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருப்பது என்னவோ உண்மை. அது பாஜகவுக்கு மட்டுமல்ல, எல்லா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் எதிராக ஆண்டிற்கு 3லிருந்து 5% இருக்கும் என்பதை பொதுவான இது. ஆனால் இதில் ஒரே ஒரு விவகாரம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியா டுடே கட்டுரை 313 செய்தி பிடிப்பார்கள் என்று வந்திருக்கிறது.
300 இடங்களை பிடிப்பார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். ஆமா, ஆனால் கடைசியாக அவர் அதை விட குறையும் என்றும் நேற்று முன்தினம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிய தகவல்களும் இருக்கின்றது. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, திருப்பி 2014 பார்லிமெண்ட் தேர்தலுல 272 283 அதுக்கு ஆனா மார்ஜின் 272. ஆமா, ஆனா அதே மாதிரி வந்துரும் இல்ல 83 பிடிச்சாங்க 2014. ஆமா, 283 சார். 272 இருந்தா சிங்கிள் ஆனால் அமைப்பதற்கான ஆனால் நேற்று நடந்த சில கருத்து கணிப்புகள், சிஎஸ்டிஎஸ் கருத்து கணிப்புகள்லாம் ஓரளவுக்கு வேலையின்மை விவகாரத்தை எதிரொலித்தால் பிஜேபி ஒருவேளை, ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும், ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன், இந்தியாவில் தனிப்பட்ட மெஜாரிட்டியா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 200ஆக இருந்தாலும் 300ஆக இருந்தாலும் 330ஆக இருந்தாலும் 280ஆக இருந்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி ஜெயிக்கும். ஒருவேளை இந்த தேசியாவில் ஏற்படுகிற வேலையின்மை, பிஜேபிக்கு எதிரான இன்கம்பன்சி, அதே சமயம் இளைஞர்களுடைய கொதிப்பு, காங்கிரஸ் கட்சியினுடைய சில செயல்பாடுகள் எல்லாம் மாநிலங்களில் தாக்கம் ஏற்பட்டால் ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா வருகின்ற கருத்து கணிப்பு ஃபுல்லாவே காங்கிரஸுக்கு பாசிபிலிட்டி காங்கிரஸ் 100 சீட் இல்ல, 100 கூட சொல்ல மாட்டேறாங்க சார். 27 இருந்து 57 67 இப்படியே தான் சார். இந்த முறை இது சென்ட்ரல்ல இருக்கிற மீடியா ஃபுல்லாவே பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க அதே மாதிரி திணிக்கிறாங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது உண்மையிலேயே நமக்கு எல்லா மீடியாவும் பிஜேபியினுடைய கோர் டீமா தான் இருக்காங்க. தமிழகத்துல திமுகவுடைய கோர் டீமா இருக்காங்க. எந்த சேனலா? எல்லா சேனலும் இல்ல, வேட்பாளர்கள் போய், அதாவது இந்திய கூட்டணி வேட்பாளர் போனாவே நிக்க வச்சு கேள்வி விஷயம் சார். அதாவது யாராவது சொல்றாங்களா சார்? ஒரு முக்கியமான விவகாரங்களை எடுத்துலாம் விவாதிப்பதில்லை சார். எடப்பாடி கூட்டணி அமைத்தாரா? ராஜீவ்காந்தி வருகின்ற போது இவர் என்ன பேசினார்? ராகுல் காந்தி பேசினார். திமுகவின் இப்படியா தலைப்பு எடுப்பாங்க? தலைப்பு என்ன சார்? தமிழ்நாட்டில் 700 கோடி மோசடி, கனிம வள கொள்ளை, அறப்போர் இயக்கம் பப்ளிக்ல டிஸ்க்ளோஸ் பண்றாங்க. இது டிஸ்கஸ் பண்ணணும். திமுகவினுடைய எம்பி ஞான திரவியம், அவருடைய மகன், அவருடைய இசக்கி என்கின்ற அடியாட்கள் எல்லாம் வைத்து தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கொள்ளையடித்த இதெல்லாம் மக்களின் பிரச்சனை. இதையெல்லாம் பேசவே மறுக்கிறார்கள். ஜெயராம ஆதாரத்தோடு வெளியிட்டார். இதுக்கு மேல அவர் மேல ஒரு நிமிஷம் நஷ்ட வழக்கு போட்டிருக்கலாம். அதை தமிழகத்தினுடைய மீடியாக்கள் பேச மறுத்த அதே போன்று வட இந்திய மீடியாக்கள் முழுமையாக மறுத்து விட்டார்கள். ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெறுவான் அர்னாப் கோஸ்வாமி, மிகப்பெரிய டிசன்டியூட்டிவ் ப்ராசஸிங் இஸ் கோயிங் ஆன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். Why he didn't conduct this program? Let me know something. I wanted to ask you. எனக்கு தெரிந்து வேண்டும், அந்த உண்மையை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். உலகத்தில் பிரகலாத பிரபாகரன் அவர் வருகிறார். அவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர். அவர் சொல்லுகிறார் உலகில் மிகப்பெரிய ஊழல் என்கிறார். அதை குறித்து விவாதிப்பதற்கு நார்த் இந்தியாவுடைய மீடியாக்கள் தயாராக இல்லாத போது இப்ப சமயத்தில் திருப்பியும் மோடி ஆட்சிக்கு வந்தார், இந்தியாவில் ஜனநாயகமே காணாமல் போயிடும். அது அவர் சொல்றாரு. Because of their own intention. I am asking to the concerned authority why he didn't disclose to the media. இதை ஏன் வெளிப்படுத்த revealed the media? அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவை குறித்து அவர்கள் பேச மறுப்பதை போன்று வட இந்திய மீடியாக்களும் மறுக்கிறார்கள் என்பதே உண்மை. வேற என்ன செய்தி இருக்கு? இன்னொன்னு, அடுத்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பார்த்தா ஃபர்ஸ்ட் இதுதான் ஓடிட்டு இருந்தது. யாரு? திமுக. இந்த முயலுக்கு ஆமைக்கு நடக்கும் போட்டியை சொல்லுவாங்க. இவர் குடுகுடுன்னு முயல் ஓடி போடி, ஆமா அது மெல்லாம தான் வருது, ஒதுக்கணும். அதே மாதிரி கதையை போச்சு சார். இன்னைக்கு எடப்பாடியுடைய அவருடைய பிரச்சாரம் முன்னிலையில இருக்குதான் சார். நீங்க ஏற்கனவே நம்ம அலசல்ல குட்டிக்கண்ணன் ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்ன போன வாரம் என்னமோ சொன்னீங்க, அண்ணாமலை பெரிதாக சொன்னாலும் எடப்பாடி முன்னிலை அதிமுக முன்னால வருது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஜெம்புலாம் சொல்லிக்கிறேன், அதை நான் விரிவா இப்ப பேச மாட்டேன், லைட்டா சொல்லிக்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவில் பிக் சேஞ்ச் வில் ஹேப்பன். அப்படிங்களா? இது ரகசியமான கருத்து சார். ஆனா இது எம்டி மட்டும் தான் சொல்லுது. ஆனா இன்னொன்னு சார், குறிப்பிட்ட தொகுதி ஒரு 2-3 எம்பி வரலன்னா எடப்பாடி காணாம போயிடுவான்ட்டு ஒரு அதைத்தான் சொல்லிட்டேன்.
எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டிவ், அதாவது ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் இன்சைட் தி கேம்பஸ், ஆல் தி லீடர்ஸ் merging inside this, it is possible. I hope சார் அது ஒண்ணு. இங்க இருக்கிற பெரும்பாலான ஊடகவியலாளரும் சரி பத்திரிகையாளரும் சரி அதிமுக காணாமல் போய்விடும் சொல்றாங்க சார். அது உங்களால ஏத்துக்க முடியுதா? அது வந்து சின்ன பிள்ளைத்தனம். அதாவது அதிமுக எப்பவுமே காணாம போகாது. நீங்க அதிமுக அம்மா இருக்கும்போது 44%, 50%, 53% எடுத்த ஒரு பெரும் வலிமையான கட்சி. இன்னைக்கு அந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு இணையா யாரும் இல்லை. ஆனால் இன்று கூட இரட்டை இலை என்பது ஒரு பெரிய பிம்பம். இரட்டை இலை என்பது என்ன பிம்பம்? அண்ணாமலை ஒரு 3 வருஷம் அனுபவத்துல உட்கார்ந்துக்கிட்டு காணாமல் போயிரும். 2024 காணாமல் போயிரும். 26 காணாமல். நீங்க முதல்ல அண்ணாமலைட்ட நான் கேட்கறது, முதல்ல நீங்க ஜெயிச்சு வாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சு வாங்க. 500 வாக்குறுதியை கொடுக்குறாரு. எத்தனை நாள்ல? ஒரு வருஷத்துல என்னமோ ஜெயிச்சிருவாங்க. இல்ல 500 வாக்குறுதி இல்ல, 500 எத்தனையோ நாட்கள். 500 நாட்களா? 500 நாட்கள்னா 2 வருஷத்துல நான் முடிச்சிருவேங்கிறார். 500 நாட்களில் 100 வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். சார் இன்னொன்னு கேட்டுக்கினா, அதே அண்ணாமலை தான் தூக்கக்கூடிய நிலைமையில இருக்குதுனால அந்த இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அவரே உருவாக்குறாருங்களோ? ஏன்னா நைட்டு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, தேர்தல் நடைமுறை. ஆமா, அதை ஃபாலோ பண்ணல. இல்ல பிரச்சாரம் தான் பண்ணக்கூடாது, நான் மக்கள் கிட்ட பேசலாம் இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு சார். அது தப்புல. அது ஒண்ணு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே மக்கள், அதாவது 10 மணிக்கு மேல போகக்கூடாது. ஆமா, நீ எல்லாருக்கும் மாடலா இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு எஸ்பி, சார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி சார் இந்த சட்டத்தை வந்து கிராக் பண்ண முடியும்? தேர்தல் கமிஷனுங்கிறது வந்து இட் கேன் பி அப்ளைட் ஆல் தி செக்டோரியல் பீப்புள். The people would have a kind of the different perception. Accordingly, we should maintain and a format that should follow the norms of the election committee. ஆமாம் சார், அதான் சார். இப்போ வந்து அவர் அதே மாதிரி செய்யறப்ப டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் தொண்டர்களோட சண்டை நடந்தது வருமா? அப்ப ஆமா, இதே மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்கி தனக்கு அப்படி அந்த தோல்வியை, அந்த தோல்வியில இருந்து தப்பிக்கலாம், தோல்வியில இருந்து வெற்றியா மாற்றத்துக்கா இல்ல இந்த எலெக்ஷனை எப்படி 2019ல வேலூர் தொகுதியில அதிகமாக பணம் கைப்பற்றப்பட்டது யாருக்கு? கதிரானந்த், துரைமுருகன் பையன், அவர் இவ்வளவு யாராருக்கு கொடுக்கணும்ட்டு தேர்தல் ஒத்தி வச்சாங்க. கண்டிப்பா அதே மாதிரி நிகழ்வுன்ட்டு சொல்றாங்க சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இதுல உண்மை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் என்ன விவகாரம் அப்படின்ட்டு. பொதுவாக எல்லாருமே சாதி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது சாதி ஒரு மேஜர் ரோல் தான். இல்ல அவர் என்ன நினைக்காருன்னா, கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. போட மாட்டாங்கன்னு நினைக்கிறது தப்பு. நம்ம ஆளுக்கு போடணும். இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். கொங்கு பெல்ட்ல எடப்பாடி போன வாட்டி அதிகமா 2020 சட்டமன்ற தேர்தலில் அங்கிருந்து தான் நிறைய ஜெயிச்சாரு. இப்ப இருக்கிற எம்எல்ஏ அங்கிருந்து நிறைய, ஏன்னா அவர் சிஎம்மா வருவாருன்ட்டு. இப்ப வந்து அவர் பின்தங்கையிடக்கூடாதுன்ட்டு அவருக்கு தான் சார் ஓட்டு போடுவாங்க, அண்ணாமலைக்கு போட மாட்டாங்க சார். கண்டிப்பா அவங்கள எடப்பாடி காப்பாத்துன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு நீங்க சொன்னது 100க்கு 100 அண்ணாமலையா எடப்பாடியானா கொங்கு மக்கள் அனைவரும் எடப்பாடிக்கு தான் பிரியாட்டி கொடுப்பாங்க. ஆமா சார், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதிமுகவா பாஜகவான்னு சொன்னா கொங்கு மக்கள் அதிமுகவுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா கன்சாலிடேட் ஓட்டு வந்து இந்துத்துவ ஓட்டுகள் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அமித்ஷா வந்து ஷெட்யூல்ல 2 தொகுதிகளில் அவர் பேச மறுத்துட்டார். ஒன்று சிவகங்கை, நம்ம எந்த அவர் பேர் என்னது, தேவநாதன் யாதவ். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, அந்த காரணம் உங்களுக்கும் தெரியும். மயிலாப்பூர் ஸ்வஸ்தா ஃபண்ட். ஆமா, அந்த ஃபண்ட்ல 525 ஹிந்து, அதான் அந்த ஃபண்டிங். ஆமா, அதுல பெரும்பாலும் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள், ரிட்டையர்ட் ஆனவங்கள்லாம் பெரிய அளவில் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெண்ணு தன்னுடைய தந்தையினுடைய 15 லட்சம் ரூபாயும் தாயுடைய 7 லட்சத்தில் +3 போட்டு 25 லட்சம் டெபாசிட் பண்ணி மெச்சூர் ஆன பிறகும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பணம் வரவில்லை. இதை காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அதே நம்முடைய நண்பர் தான் அவர், நம்ம ஆனந்த சீனிவாசன் ஐயா அவர்களும் உதய ஒரு வக்கீல் அவர்களும் அதை பெரிதாக கொண்டு வந்து கம்ப்ளைண்ட்டை அவங்க வந்து புட்ட பண்ணியிருக்காங்க. சார் இது வந்து
இது உங்களுக்கு எப்பயோ நடந்தது தெரியும். சரி, இதுல உண்மை இல்லையோ? இல்ல நடந்தது உங்களுக்கு நடந்த உண்மை. ஆமா, அப்ப கொண்டு வராம இப்ப ஏன் கொண்டு அது எலெக்ஷன் தானே. எதுக்கு சிவகங்கையில கார்த்திகை சிதம்பரம் ஃபேவரபிளா இல்ல. ஆமா, போற இடத்துலாம் அவருக்கு விரட்டி விடுறாங்க, இருக்கு, விரட்டி விடுறாங்க. வேணும்னா நான் அது ஆதாரத்தோட வீடியோ காட்டு. அது உண்மைதான். ஆதாரத்தோட. ஏன்னா நீங்க ஒரு கருத்தை பாருங்க, இந்த நீ வந்து நீ ஒரு நல்ல மனிதர், நல்ல இது இருந்தா எப்ப அந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல மக்கள் போட்டிருக்க டெபாசிட்டுக்கார பாதிக்கப்படுறான்ட்டு நீங்க ஒரு நல்ல எண்ணம் இருந்தா முன்னையே கொண்டு வந்திருக்கணும். யாரு சொல்றீங்க? கார்த்திகை இல்ல, ஆனந்த சீனிவாசன் சொல்றேன். அதுதான் எல்லாமே அரசியல், அரசியல், அரசியல் சார். எப்படி இல்ல எவனாவது எப்படி காலம் போறோம். நீ ஒரு நல்ல எண்ணம் இருந்தா அது முன்னையே காப்பாத்தி இருக்கலாம்ல. அது காப்பாற்ற மாட்டாங்க, அத பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. இந்த செய்தியெல்லாம் வந்து 3 மாசம் முன்னாடியே கசிஞ்சிட்டு இவங்க பெண்டிங்ல வச்ச காரணம்னா எலெக்ஷன் டைம்ல இதை லீக் அவுட் பண்ண நமக்கு ஒரு பெனிஃபிஷியல் பேலட் பெனிஃபிஷியரி ஆகணும், நமக்கு லாபம் கிடைக்கணும்னு இது வெயிட்டிங். அதனால அமித்ஷா அவர்கள் 2 பேருக்கும் போகல. ஒன்னு ஜான் பாண்டியனுக்கும் பெருசா போகணும்னு அவர் விரும்பல, இவருக்கும் போகல. பல கோபங்கள் அண்ணாமலையின் மீது இருக்கிறது. ஆமா சார், அதேதான் சார் காரணம். அதனால அவர் அண்ணாமலையின் மீது உள்ள கோபத்திலும் உடைச்சிட்டாரு, கூட்டணி உடைச்சிட்டாரு. எடப்பாடி சார் இது வரைக்கும் சென்ட்ரல் பத்தி யாருமே பேசல, எந்த இதுவும் பேசல. அண்ணாமலை தானே சார். சார் யாராவது கலைஞர் சாரி அண்ணா பேசினாரு, பொறுத்துட்டாங்க. ஆனா ஒரு ஜெயலலிதாவை பேசினா எந்த கட்சி தலைவர் இருந்திருக்க தொண்டை சும்மா இருப்பானா? யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு விவகாரம், திமுக முன்னணியில் இருக்கின்றது சார். ஒரு நிமிஷம் சொல்ல முடிக்க. ஆமா, அது 20,000 சீட்டா 25 சீட் நமக்கு தெரியாது. ஆமா. 2வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 3வது எண்ணத்தில் கலவரம் செய்துகின்ற அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் அவருக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு பயங்கரமாக இருந்தாலும் அது வெளிப்படையாக தெரியவில்லை. தேர்தல் முடிவின் போது அண்ணாமலையின் இடம் காலியாகிவிடும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அரசியல் அவதானியாக எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஞானத்துல. ஏனால் எனக்கு இப்போ வயது 50க்கு மேல் ஆகிவிட்டது. நான் கடந்த 40 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலை கவனித்து கொண்டிருக்கிறேன். 1984 தமிழக அரசியலில் என்னுடைய 14 வயதில் பிரச்சாரத்தை மேற்கொண்டவன் என்ற முறையிலும் தமிழக அரசினுடைய நிலையில் இதுதான் தற்செயலான நிலை. திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வைத்து தப்பி கொண்டிருக்கிறதும், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோ அல்லது ஒரு கோலியேஷன் வந்தால் வழக்கம் போல் பெரும் இலாக்காக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவலிலும் அவர்கள் இருப்பதனால் 40 தொகுதியில் வெற்றி பெற எந்த எல்லைக்கும் பணம் செலவு பண்ணுவதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகின்றது. இதுதான் இன்றைய ரைட். நீங்க உங்க சொல்லி என்னுடைய கருத்து என்ன தெரியுங்களா சார்? இவங்க 40 ஜெயிச்சிடுவாங்க என்னுடைய கருத்து இல்ல. அவங்க நினைக்கிறாங்க அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. என்னுடைய கருத்து 1998 நடந்த பாராளுமன்ற எலெக்ஷனும் 2009 நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல 2த்துல எப்படி சீட்டு வந்ததோ அப்படி வரும்ட்டு எனக்கு ஒரு இது சார். பார்க்கலாம். நீங்க நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சிறப்பா பேசியிருக்கோம் குட்டிக்கண்ணன் சார். அடுத்த இதுல நம்ம சந்திப்போம். ஆமா, வணக்கம் சார். மீண்டும் அரசியல் அலசல் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திப்போம். வணக்கம்.